அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை. எதுக்கு? டாஸ்மார்க்கோட ரூபாய் 1000 கோடி முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை. கூட்டாட்சி விதிமுறையும் அனைத்து வரம்புகளையும் அமலாக்கத்துறை மீறியுள்ளதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் முறைகளை தமிழ்நாட்டில் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதன் மூலமாக சுப்ரீம் கோர்ட் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதில் என்ன சொல்லி தடை விதிச்சிருக்காங்கன்னா, கூட்டாட்சி விதிமுறைகளையும் அனைத்து வரம்புகளையும் அமலாக்கத்துறை மீறியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கூட்டாட்சி விதிமுறைகள்ங்கிறது நமக்கு வருது, ஆனால் பேப்பரில் அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் அந்த கூட்டாட்சி விதிமுறை அப்படிங்கிறது வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் இன்று டெல்லி பயணம். தொடர்ச்சியாகவே இந்த செய்தி பார்த்துட்டு வரோம். மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக். எப்போ அப்படின்னா 2015. அந்த அமைப்போட 9வது நிர்வாகக்குழு கூட்டம் டெல்லியில் பிரதமர் தலைமையில் நாளை மே 24 நடைபெற உள்ளது. இதில் யார் பங்கு கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல்வர் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்பாங்க. முந்தைய ஆண்டுகளில் நடந்து வந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் பங்கேற்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நமக்கு தேவையில்லை. என்ன அப்படின்னா, இந்த கூட்டங்களில் யார் பங்கு கொள்கிறாங்க, முதல்ல தலைவர் யார், அந்த கூட்டத்தில் யார் உறுப்பினர்களாக இருக்காங்க, யார் பங்கு கொள்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமர். ஸோ அதில் பங்கு கொள்கிறவங்க யார் அப்படின்னா, அனைத்து மாநில முதலமைச்சர் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட துணைநிலை ஆளுநர். இதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கும். ஜிஎஸ்டியும் நம்ம சிலபஸில் இருக்குது, நிதி ஆயோக்கும் சிலபஸில் இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தளவில் அதோட தலைவராக யார் இருப்பா அப்படின்னாங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர், சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அதோட உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள நிதியமைச்சர்கள் தான் அதோட உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கும்போது அவங்க போய் அதில் கலந்துக்கிடுவாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஆணையம் அது தொடர்பான இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் சிலபஸில் டைரெக்டாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்துக்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த டெல்லி செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா, அந்த கல்வி சம்மந்தமாக அப்புறம் பேரிடர் சம்மந்தமாக நிதி ஏற்கனவே நிலுவையில் இருக்குது. ஸோ அதை பெற்று வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருங்கிணைந்த கல்வி மற்றும் பேரிடர் நிவாரண நிதி நிலுவைகளை மத்திய அரசிடம் விடுவிக்க வேண்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருக்காங்க. சிலபஸில் அப்படி டைரெக்டாகவே இருக்குது. அடுத்ததான் இங்கே ஒரு திட்டம், அம்ரித் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது எது தொடர்பானது அப்படின்னா, ரயில் நிலையங்களை மேம்படுத்தல். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பயணிகளோட பயணங்களை, அதாவது அதிகமான பேர் பயணம் மேற்கொள்கிறாங்க. எவ்வளோ பேருன்னு பாருங்கள். இந்தியாவில் நாள்தோறும் சுமார் 3 கோடி பேரும் ஒரு ஆண்டில் 800 கோடி பேரும் ரயில் பயணம் மேற்கொள்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான வசதியை மேம்படுத்த கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே நேற்று ஆகஸ்ட் 5 ஒன்று பார்த்தோம். 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று ஆர்டிகல் 370 பார்த்தோம். அது போக ஆகஸ்ட் 5 இன்னொரு விஷயம் பார்த்தோம். இப்போ ஆகஸ்ட் 6 இந்த மாதிரி டேட்டு வரும்போது அதை லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட பர்த் டேட்டை ஞாபகம் வச்சு அதில் ஒரு டேட்டை மெமரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி, ஆகஸ்ட் 6 தான் இந்த அம்ரித் பாரத் இந்த ரயில் நிலைய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் தமிழ்நாட்டிலையுமே இதன் மூலமாக நிறைய சீரமைப்புகள் நடந்திருக்கு. இதன் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். முதல் கட்டமாக கடந்த அதை அறிவித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு 58 ரயில் நிலையங்களை உலக தரத்தில் மேம்படுத்தியிருக்காங்க. இதில் என்னென்ன வசதிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மறுசீரமைக்கப்பட்ட இந்த ரயில் நிலையங்களில் மின் தூக்கிகள், நகரும் படிக்கட்டுகள், இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகைகள், கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறைகள், பேருந்து மெட்ரோ ரயில் சேவைகளை ஒருங்கிணைக்கும் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, விசாலமான பார்க்கிங் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இதன் மூலமாக செய்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அம்ரித் பாரத். ஸோ அம்ரித் பாரத்னா எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே தொடர்பானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
இந்த ஆர்டிக்கலை பொறுத்தளவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு தற்காலிக ஏற்படுத்தவை. இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்டிக்கலோ இல்லை, அதாவது ஆர்டிக்கல் மீன்ஸ் விதிகளோ இல்லை வருடங்களோ எதுவுமே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே ஆளுநர் தலைமையிலான அந்த குழு தான் வந்து நியமனம் பண்ணாங்க வேந்தர்களை. ஸோ அதை வந்து முதலமைச்சர் வேந்தர்களை நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தது. இந்த நிலைமையில் இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதுக்கு தடை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதனால் பல்கலைக்கழகங்களோட வேலை வந்து பாதிக்கப்படுது, அதனால் மாணவர்கள் நலன்லையும் பிரச்சனைகள் வருது. அப்படிங்கிறதுக்காக பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு தற்காலிக ஏற்பாடு தேவை அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட்டோட சிறப்பு அதிகாரம், அப்புறம் ஆளுநரோட அதிகாரம், அப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து எப்படி அதை கையாண்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே செய்திகளை பார்த்தோம். அதுக்கான ஒரு ஆர்டிக்கல் தான் இது. அடுத்ததாக தேர்தல் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, பொதுவான சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் நவம்பரில் விண்ணப்பிக்க தமிழக வெற்றி கழகம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. தாவேகா கட்சி வந்து பொதுவான சின்னம் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு பார்த்தோம், தமிழ்நாட்டில் வந்து கட்சிகள் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லா கட்சியுமே இருக்குது. இந்த நிலைமையில் இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிறது தற்போதைய நிலைமையில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதத்தை பெறும்போது அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவாங்க. அந்த வகையில் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவான சின்னம் ஒன்று கேட்டிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தேர்தலின் போது தங்களது கட்சி சின்னத்தில் போட்டியிடுவார்கள். இப்போ அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான விதிமுறைகள் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 9th 11th ஸ்கூல் புக்கு 9th 11th சோசியல் சயின்ஸ் புக்கில் இந்த தேர்தல் தொடர்பான சின்னங்கள், அப்புறம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், இது தொடர்பான இந்த விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி தான் ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கும். இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி போக மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள்னு 2 பிரிவாக இருக்கும். ஸோ அதற்கும் சில கிரிட்டேரியாஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் தான் சின்னத்தை ஒதுக்குது. அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோ, தேசிய கட்சியோ, மாநில கட்சியோ அவங்களுக்கு தனியாக சின்னம் ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சி, சுயேட்சை கட்சி, இப்போ இதில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்திட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அதோட. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறது தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்குறாங்க. எப்படி, நீங்கள் இவ்வளோ சதவீதம் வாக்கு எடுங்க, இவ்வளோ சதவீதம் சீட்டு வாங்குங்க, அதன் மூலமாக நான் உங்களுக்கு அங்கீகாரத்தை தரேன் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுறது தான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். இதை கூற்றில் கேட்கும்போது கொஞ்சம் தெளிவாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வகையில் யாருக்கு வந்து தேர்தல் ஆணையம் சின்னம் வழங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கும் சுயேட்சை வேட்பாளருக்கும் தேர்தலின் போது இவங்க ஒரு சின்னத்தை வழங்குறாங்க. இது 234 தொகுதிகளிலும் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் போது தேர்தல் ஆணையம் பொதுவான ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்ன அப்படின்னா, இப்போ அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியை பொறுத்தளவில் அவங்க ஒரு 20 இடங்களுக்கு மேலே போட்டிடுறாங்க அப்படின்னாலே அந்த 234 தொகுதிக்குமே அந்த கட்சி சார்பாக அவங்களுக்கு ஒரு பொதுவான சின்னத்தை வழங்குவாங்க. ஒருவேளை 20க்கு கீழே அப்படின்னா, இப்போ சில இடங்களில் சுயேட்சையை நிற்பாங்க, ஒரு ஆள் மட்டும் நிற்பாங்க, அவங்க சுயேட்சையாக கருதப்படுவாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ 20 தொகுதிகளுக்கு 234ல் 20 தொகுதிகளுக்கு மேலே போட்டிடுறவங்களுக்கு தேர்தல் ஆணையம் அந்த மற்ற உறுப்பினர்களுக்கும் காமனான ஒரு சின்னத்தை வழங்குறது தான் இந்த பொதுவான சின்னம் அப்படிங்கிறது. இந்த வகையில் மற்ற எந்தெந்த கட்சிகளுக்கு என்ன சின்னங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு வந்து உதயசூரியன், அதிமுகவுக்கு வந்து இரட்டை இலை, காங்கிரஸுக்கு வந்து கை சின்னம், பாஜகவுக்கு வந்து தாமரை சின்னம், நாம் தமிழர் கட்சிக்கு தற்போது சமீபத்தில் விவசாய சின்னம் வழங்கப்பட்டது. இந்த விவசாய சின்னம் தொடர்பாக நம்ம பார்த்தோம். இந்த கட்சியை பொறுத்தளவு, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த தேர்தலில் தான் அவங்க 8% வாக்குகளுக்கு மேலே பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அப்புறம் மாநில கட்சியாக இது பண்ணாங்க, அங்கீகரிக்கப்பட்டாங்க தேர்தல் ஆணையத்தில். இந்த வகையில் அவங்களுக்கு ஒரு காமனான சின்னம் கேட்கும்போது அவங்க ஏற்கனவே ஒரு சின்னம் வச்சுருந்தாங்க, விவசாயி 2 கரும்பு விவசாயி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னம் வச்சுருந்தாங்க. அது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு மாநில கட்சி கொடுக்கப்பட்டதுனால இவங்களுக்கு அது மறுக்கப்பட்டது. அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு சின்னத்தை ரெடி பண்ணி கொண்டு வாங்க, அதை நமக்கு தேர்தல் ஆணைய விதிக்கு உட்பட்டு இருந்ததுன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாய சின்னத்தை வந்து வரைஞ்சி அதன் மூலமாக அதை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இந்த வரலாறு இப்போ சமீபத்தில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வகையில் இப்போ
இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் பொது சின்னம் கேட்டிருக்காங்க. அதாவது 234 தொகுதியிலையும் அவங்க உறுப்பினர்களுக்கு பொதுவான ஒரு சின்னத்தை கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அரசியல் கட்சிகள் தேர்வு செய்வதற்கு தேர்தல் ஆணையம் சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ள 190 சின்னங்கள் இருக்கான். பார்த்துக்கோங்க, தற்போதைய நிலைமையில் அரசியல் கட்சிகள் தேர்வு செய்வதற்காக தேர்தல் ஆணையம் சார்பில் 190 சின்னங்கள். இதில் நிறைய பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதில் வந்து கிரிக்கெட் மட்டை, மோதிரம், வைரம், விசில், மைக்கு, ஹாக்கி மட்டை மற்றும் பந்து போன்ற சின்னங்கள் தமிழக வெற்றி கழகம் விருப்பப்பட்டியலில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஏன் அப்படின்னா, அதுக்கு கீழே விளக்கம் கொடுத்துருக்காங்க. மக்களின் உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும், அவர்களிடம் எளிதாக கொண்டு செல்லும் வகையில் இருக்க வேண்டும். சினிமாக்கள்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு பிராண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னா, மக்களோட மனதில் டக்குன்னு போய் ரீச் ஆகிற மாதிரி, அப்புறம் வந்து உணர்வுபூர்வமாக இருக்கிற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வகையில் எந்த சின்னம், இப்போ விவசாயி அப்படிங்கிறது, ஸோ விவசாயிகளுக்காக நாங்கள் பாடுபடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விவசாயிகள் சின்னம் செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். இந்த வகையில் 190 சின்னங்கள் இருக்குது, அதில் பொதுவான சின்னத்தை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ தேர்தல் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு இது. எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. அதனால் அது சம்மந்தமாக வர்ற செய்திகளை படிச்சிருங்க. அது சம்மந்தமாக உள்ள விதிகள் மெயினாக நீங்கள் எதை படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான அந்த சதவிகிதம், அந்த சீட்டோட எண்ணிக்கை, அது மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஓரிரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஜாகிரபியில் மழை மற்றும் அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தமிழ்நாடை பொறுத்தளவில் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தான் அதிக மழையை தருது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் தென்மேற்கு பருவமழை தான் அவங்களுக்கு அதிக மழை கொடுக்குது. அப்போ அந்த தென்மேற்கு பருவமழை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, அந்த கேரளாலேருந்து தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யறதுனால அதுக்கு தமிழ்நாட்டிலையுமே மேற்கு தொடர்ச்சி மழை பெய்யும் போது தமிழ்நாட்டுக்குமே நீர்வரத்து இருக்கும், மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட மாதங்கள், அப்புறம் வந்து வடகிழக்கு பருவமழையோட மாதங்கள், இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஜாகிரபியில். மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சியில் ஒரு முக்கியமான இது. இந்த வகையில் சென்னையில் பார்த்திங்கன்னா 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 116 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்களில் செயல்படுத்த இருக்குது. சிம்பிளாக படிச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு மெட்ரோ கான்செப்ட் ஓடிட்டுருக்கு. இது போக 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் பார்த்திங்கன்னா 116 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்களில் செயல்படுத்த இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எந்த இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து கலங்கரை விளக்கம் டு பூந்தமல்லி வரை 4வது வழித்தடத்தில் பல்வேறு இடங்களில் சுரங்கப்பாதைகள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 3 வழித்தடங்களை நடக்கி எவ்வளோ டிஸ்டன்ஸ் மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. 116 கிலோமீட்டர் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வேளாண் பொருட்களை அரசே கொள்முதல் செய்ய தமிழ்நாடு விவசாய சங்கம் வலியுறுத்தல். இது என்ன அப்படின்னா, 2021 பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தமிழ்நாடு வேளாண் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி குறித்து பெருமிதம் அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஆனால் மத்திய புள்ளியியல் துறையில் வேளாண்மையோட சதவீதம் வந்து வீழ்ச்சி அடைந்ததாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021 அப்புறம் வேளாண் பட்ஜெட் வந்து தனியாகவே தான் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். சமீபத்தில் கூட அந்த பட்ஜெட்டை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ விவசாய சங்கம் வந்து அரசே வந்து கொள்முதல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்திருக்காங்க. தமிழகத்தில் புதிய வகை கரோனா தொற்று இல்லை அப்படிங்கிறத சுகாதாரத்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த கரோனாவை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு பாருங்கள், இந்த உட்பிரிவு தான் கொடுத்துருக்காங்க. அந்த வைரஸோட இது பார்த்திங்கன்னா PA2JN1 அப்படிங்கிற வகை தான் இப்போ வந்து கண்டறியப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. PA2JN1 வகை கரோனா தான் சமீபத்தில் பரவிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக ஏற்கனவே பார்த்தது என்ன அப்படின்னா, தமிழக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வந்து பயிற்சி டெல்லியில் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்காங்க. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம்கள் வந்து டெல்லியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்தெந்த கட்சி தமிழ்நாட்டில் 12 கட்சிகள் இருந்தாங்க. ஸோ அது என்னென்ன கட்சிகள் அப்படிங்கிறத ஏற்கனவே உள்ள செய்தியில் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு நேற்று வந்து தேர்தல் ஆணையம் பயிற்சி வழங்கியிருக்காங்க.
இன்னைக்கு பொன்மொழிகளில் பாருங்கள், சோதனைகள் தான் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்திக்கின்றன அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்க அப்படின்னா வள்ளலார் பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் வராங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி டேட்டாலாம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சோதனைகள் தான் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்திக்கின்றன. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்கும், வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் என்ன பாடத்தை நமக்கு கொடுக்க வருது அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல ஒரு அனுபவமாக அமையும். அப்படி இல்லை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்காம, அதில் என்ன இந்த உலகம் நமக்கு, இந்த வாழ்க்கை வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அதுதான் சோதனைகள் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்தின்றன. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வழிகளை தாங்குகிற சக்தியை தான் சோதனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பாருங்கள், இணையம் பகுதியில் சாஸ்திரா சீமா பால் என்பது மத்திய காவல் படைகளில் ஒன்றாகும். இது இந்திய, நேபாளம் மற்றும் இந்திய பூட்டான் எல்லை பகுதிகளை பாதுகாக்கிறது. 1963 இந்திய சீனா மோதலுக்கு பிறகு எல்லை பாதுகாப்பு படையின் அவசியத்தை உணர்ந்து வடக்கு அஸ்ஸாம், வடமேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், லடாக் ஆகிய எல்லை பகுதிகளை பாதுகாக்க இது உருவாக்கப்பட்டது. ஒன்றும் இல்லைங்க, 1962 இந்தியா சீனா போர் நடந்திருக்கும். ஸோ அவங்க பார்டரில் நிறைய பகுதியை கைப்பற்ற முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதில் காஷ்மீரில் அக்ஷய் காஷ்மீர் அப்படிங்கிறது சீனாவோட தான் இருக்குது. இந்த அக்ஷய் காஷ்மீரே ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா சீனாவோட ஆக்கிரமிப்பு, இந்தியாவை ஆக்கிரமித்த சீனா பகுதியாக இருக்கிறது தான் இந்த அக்ஷய் காஷ்மீர். இந்த மாதிரி அந்த பகுதிகளை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக போடப்பட்ட இந்த படை தான் பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திரா சீமாபால் அப்படிங்கிறது. இது இந்திய, நேபாளம், இந்திய பூட்டான் எல்லை பகுதியில் பாதுகாக்கிறது. இந்தியா சீனா மோதல் பிறகு எல்லை பகுதியில் இது ஃபுல்லாகவே இருக்குது. அது உருவாக்குறது பார்த்திங்கன்னா 1963 இருக்கலாம். ஏன்னா 62 சண்டை நடந்திருக்குமா. ஸோ 63 அதை உணர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட ஒரு பெண் திட்ட இயக்குனர் பற்றி கொடுத்துருக்காங்க. பெங்களூருவில் பிறந்த டிகே அனுராதா பொறியியல் பட்டம் பெற்றவர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட ஜிசாட் செயற்கைக்கோள் பலவற்றிலும் இவரது பங்கு உண்டு. ஐஆர்எஸ் திட்டங்கள் பற்றி பலவற்றின் திட்ட மேலாளராக, துணை இயக்குநராக பொறுப்புகளை வைத்துள்ளார். இஸ்ரோவில் திட்ட இயக்குனராக பொறுப்பேற்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்றிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கியமான செய்தி. நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அதாவது பாலிட்டியில் பெண்களுக்கு அதிகாரம் அளிச்சுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த 8th ஸ்டாண்டர்டில் முதன்மை பெண்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அதில் இவங்களையும் கூட சேர்த்துக்கலாம். இவங்களை பாருங்கள், இஸ்ரோவில் திட்ட இயக்குனரை பொறுப்பேற்ற முதல் பெண்மணி அப்படிங்கிற பட்டத்தை யார் பெறுறாங்க அப்படின்னா டிகே அனுராதா அப்படிங்கிறவங்க. ஸோ இஸ்ரோவில் திட்ட இயக்குனரை பொறுப்பேற்ற முதல் பெண்மணி யாருன்னா டிகே அனுராதா. இவர் பெங்களூருவை சேர்ந்தவங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் வனத்துறை சார்ந்த ஒரு கேள்வி. இருவாட்சி பறவைகள், முள்ளெலி, குள்ளநெறி உட்பட 7 வகை உயிரினங்களை பாதுகாக்க நடவடிக்கை. என்னென்னா அழியும் நிலையில் உள்ள அந்த உயிரினங்களை வந்து நம்ம ரெட் கார்ட் பட்டியல்னு சொல்லுவோம். சுற்றுச்சூழல் பாடத்தில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை வந்து ரெட் கார்ட் பட்டியலில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விலங்குகளை வந்து மேம்படுத்தவும் அதை வந்து உற்பத்தியை பெருக்கவும் அரசு வந்து சில திட்டங்களை கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருவாட்சி பறவைகள், தென்னிந்திய முள்ளெலி, குள்ளநெறி உள்ளிட்ட 7 வகையான உயிரினங்கள் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தமிழக வனத்துறை மற்றும் தமிழ்நாடு பல்லுயிர் வாரியம் சார்பில் சர்வதேச பல்லுயிர் தின விழா சென்னையில் நேற்று கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ நேற்று வந்து சர்வதேச பல்லுயிர் தின விழா கொண்டாடியிருக்காங்க. இதில் பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உட்பட மிக முக்கியமான நிலப்பரப்புகள். அப்போ நமக்கு இந்த 2 மலையுமே முக்கியமான வலைப்பகுதி. அடுத்து பாருங்கள், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் போன்ற கடலோர மற்றும் கடல்வாழ் உயிரின பெருக்கத்தையும் கொண்டுள்ளதால் நாட்டிலேயே பல்லுயிர் பெருக்கத்தில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. பல்லுயிர் பெருக்கத்தில் சிறந்த மாநிலம் எதுனா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழக இயக்கம், தமிழ்நாடு ஈரநில பாதுகாப்பு இயக்கம் என 3 திட்டங்கள் இருக்குது. இந்த காடு வன பாதுகாப்பு சார்ந்து 3 திட்டங்கள் வச்சுருக்காங்க. காலநிலை மாற்ற இயக்ககம், பசுமை தமிழக இயக்ககம், தமிழ்நாடு ஈரநிலங்கள் பாதுகாப்பு இயக்கம் என 3 திட்டம் இருக்குது. இதன்படி பாருங்கள், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் கடற்பசு பாதுகாப்பு மையம், திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தேவாங்கு சரணாலயம், கன்னியாகுமரி களக்காடு பார்த்திங்கன்னா முண்டந்துறை காடுகளை உள்ளடக்கிய அகஸ்தியர் மலை யானை காப்பகம், ஈரோடு மாவட்டத்தில் காவேரி வன உயிரி சரணாலயம் ஆகியவை அமைக்கப்பட்டு பல்லுயிர் பாதுகாப்புக்கு ஆதாரமாக விளங்குகிறது. இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொறுத்துகளை கேட்பாங்க, எது எங்கெங்கே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் சமீபத்தில் அமைக்கப்பட்டது. இதெல்லாம் டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அடுத்து பாருங்கள்,
இந்த அழிவின் விளிம்பில் இருக்கிற 7 விதமான உயிரினங்கள் சொல்லியிருக்காங்க. இருவாட்சி பறவைகள், தென்னிந்திய முள்ளெலி, நீர்நாய், குள்ளநெறி, சிங்கவால் குரங்கு, கழுதை புலி, செந்துடுப்பு காவேரி மீன் ஆகியவற்றையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கு ஒரு சட்டம் வேறு இருக்குது பாருங்கள், பல்லுயிர் பெருக்க சட்ட விதி அப்படிங்கிறதும் ஒரு சட்டம் வேறு போட்டு அதை பாதுகாத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றுச்சூழல் சார்ந்து நமக்கு கேள்விகள் கேட்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 இந்த குரூப் 4லாம் ஃபாரஸ்ட் ஆடாக இருக்கிறதுனால இது சம்மந்தமான கேள்விகளை நமக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த தூய்மை பணியாளர், இது வந்து ஏற்கனவே பார்த்த செய்தி தான், ஒருக்கா ரீகால் பண்ணிடலாம். தூய்மை பணியாளர்கள் தொழில் முனைவராக்கும் மாற்றம் நல்ல நோக்கத்துடன் தொடங்கிய திட்டத்தை தனிப்பட்ட லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக மாற்றும் வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னேற்ற திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. அதேபோல் தூய்மை பணியாளர்களுக்கு 50% மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்தி உபகரணம் வழங்கும் வகையில் மத்திய அரசும் நமஸ்தேன்னு 2 அரசுமே ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. மத்திய அரசை பொறுத்தவரை நமஸ்தே திட்டம், மாநில அரசை பொறுத்தளவில் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். இந்த மத்திய அரசை பொறுத்தளவில் 50% மானியத்துடன் இந்த உபகரணங்கள் வழங்க வகை செய்தாங்க. மாநில அரசை பொறுத்தளவில் உபகரணங்கள் வழங்கி நீங்களே வந்து டெண்டர் எடுத்து அந்த வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான், இதில் இயர் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. டான்பி சட்டம். இந்த டான்பி சட்டங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசடி நிறுவன சொத்துக்களை விற்பதில் டான்பிட் சட்டத்தை திருத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்லுங்க. டான்பிட் சட்டப்படி மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தான் சொத்துக்களை முடக்கவும் விற்கவும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவும் வேண்டும். ஆனால் அவர்களது பணிப்பளு காரணமாக சொத்துக்களை முடக்கம் செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது. ஸோ அதனால் திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டான்பி சட்டங்கிறது எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோசடி நிதி நிறுவன சொத்துக்களை விற்பதில் தொடர்புடையது இந்த டான்பி சட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இராணுவ வீரர்களுக்கு வந்து வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் முர்மு வழங்கியிருக்காங்க. சௌரிய சக்ரா விருது, அப்புறம் வந்து கீர்த்தி சக்ரா விருது. இந்த சௌரிய சக்ரா விருது பார்த்தீங்கன்னா இறப்புக்கு பின் சௌரிய சக்ரா விருதுகள் வழங்கப்படுகிறது. கீர்த்தி சக்ராவும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் விருதுகள் 2 பேருக்கும் 4 பேருக்கு இறப்புக்கு பின்பும் வழங்கப்படுது. ஸோ வீரதீர செயல் செய்கிறவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அசோக சக்ரா இருக்குது, அதுபோக சௌரிய சக்ரா, கீர்த்தி சக்ரா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச புக்கர் விருது வென்றார் கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாக். முக்கியமான செய்தி, நேத்திக்கு பொது அறிவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கர் செய்தி பற்றி கொடுத்துருந்தாங்க. இந்தியாவிலேயே முதல் புக்கர் பரிசு வாங்கினவங்க இந்த கீதாஞ்சலி அப்படிங்கிறவங்க இடம்பெற்றிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடக மாநிலத்தோட முதல் பெண் எழுத்தாளர் வந்து இந்த விருதை வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. சர்வதேச புக்கர் விருதை வென்றார் கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாக் அப்படிங்கிறவங்க. ஹார்ட் லாம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாக் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற புக்கர் விருதை வென்றுள்ளார். இந்த விருது முதல் முறையாக சிறுகதை தொகுப்புக்கு இப்போ தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட சிறுகதை தொகுப்புக்கு இப்போ தான் புக்கர் விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த முதன்மை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதோட இது பாருங்கள், ஹார்ட் லேம்ப் அப்படின்னா இதய விளக்கு அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இதை வந்து இந்த விருதை பகிர்ந்தளிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து செய்தவங்க யாருன்னா தீபா பஸ்தி அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சர்வதேச புக்கர் விருது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. இந்த விருதோட தொகை எவ்வளோனா, அந்த ஜிகே நியூஸில் பார்க்கும்போது 50,000 பவுண்டுன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் இந்திய ரூபாயில் 57.33 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்னட எழுத்தாளர் ஒருவர் இந்த விருதை பெறுவது இதுவே முதல் முறையாகும். அதனால் முதல்வர் வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நேமை மட்டும் பார்த்துக்கணும். மெயினாக அவங்க பேர் வந்து பானு முஸ்தாக் அப்படிங்கிறது தான் அவங்களோட பேர். அடுத்து பாருங்கள், தமிழக அரசு சார்பில் ஒரு விஷயம் என்னென்னா, தொல்லியல் வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க புதிய ஆணையம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருவாக்கும் தொழில்நுட்பம் இருந்துள்ளது என கடந்த ஜனவரியில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இப்போ பாருங்கள், சமீபத்தில் நிறைய அகழ்வாயில் நடத்தப்பட்டு வருது. நிறைய விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இதில் மெயினாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, 5300 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மகிட்ட வந்து இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பெருமிதத்தோட சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக புத்தகங்களை வெளியிட்டாங்க.
இது போக பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறைன்னு ஒன்று இருக்குது. நமக்கு வந்து தொல்லியல் துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ நிதியமைச்சர் தான் அந்த பொறுப்பையும் கூடுதலாக கவனிச்சுட்டு வராங்க. அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட அகழ்வாய்வுகளில் கூட அவங்களோட வலைதள பதிவுகளை நிறைய பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சிலபஸ் ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல் தொல்லியல் தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கும். ஸோ அது சார்ந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கையில் எந்த ஊர் எந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு கூடுதல் கவனம் அரசு செலுத்தும் போது நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இதை வந்து ஆவணப்படுத்துறது, அதை காட்சி பொருளாக காட்டுறது, அப்புறம் வந்து மியூசியங்கள் நிறைய அமைக்கிறது, இது மாதிரி அரசுகள் நிறைய செஞ்சுட்டு வரும்போது நம்மளும் அதை கூடுதலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்குது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஏவுகணை சோதனை விட்டுருக்காங்க. உலகின் எந்த பகுதியிலும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவின் ஏவுகணை சோதனை வெற்றி அப்படிங்கிற மாதிரி. வேர்ல்டில் எங்கே வேணாலும் தாக்குற மாதிரி அவங்க ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது சோதனை பண்ணியும் பார்த்துருக்காங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.